இந்த பொழப்புக்கு விஜய் போய் பிச்சை எடுக்கலாம் அப்படின்ற மாரி இன்னைக்கு காலையிலேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, விஜய் அவர்கள் நின்னா குத்தம், நடந்தா குத்தம், படுத்தா குத்தம், உட்காந்தா குத்தம் அப்படின்ற மாரி நெறைய விஷயங்கள் வந்து போயிட்டுருக்கு. அத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சட்டமன்றத்தில வந்து விஜய் அவர்கள் பதவி ஏற்றது. அதுக்கடுத்து திருச்சி கிழக்குல வந்து பார்த்தீங்கன்னா, ரிசைன் பண்ணிட்டாங்க. அதுக்கடுத்து எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கான அந்த எனும் நான் அப்படின்ற மாரி பேசிட்டு இருந்தாங்க. அப்ப எடப்பாடி அவர்களுக்கு விஜய் அவர்கள் மரியாதை வைக்கல. உதயநிதி அவர்கள் விஜய் அவர்களை மதிக்கல. அந்த மாரி திமுக அமைச்சர்கள் ஒரு சில பேர் தான் வந்து வணக்கம் வச்சாங்க. விஜய் அவர்களை வந்து மதிக்கல. விஜயும் வந்து பார்த்தீங்கன்னா, பதிலுக்கு வந்து அவங்களையும் வந்து வணக்கம் வைக்கல. அப்படின்ற மாரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பேசிட்டு இருந்தானுங்க. அதெல்லாம் வந்து ஒரே நிமிஷத்தில தவிடுபொடி ஆக்கிட்டாரு. விஜய் அவர்கள் என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெயிட்டா போய் ஸ்டாலின் அவர்கள் வீட்டுக்குள்ள போய் சந்திச்சுட்டாரு. இன்னொரு சைடு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த சைடு நம்ம சீமான் அவர்களை சந்திச்சாரு. அன்புமணி ராமதாஸ் அவர்களை சந்திச்சாரு. அதுக்கடுத்து வந்து நம்ம வரிசையா எல்லா தலைவர் வைகோ அவர்கள் வீட்லயும் வந்து போயிட்டாரு. இதுல எடப்பாடி மட்டும் போகல. அப்ப எடப்பாடி வணக்கம் வச்சாரு விஜய் அவர்களுக்கு. ஆனா, அவர் வந்து திருப்பி வணக்கம் வைக்கல அப்படின்ற மாரி வந்து பேசிட்டு இருக்காய்ங்க. டேய்! எடப்பாடி அவர்கள் வணக்கம் வச்சது ஜெயலலிதா அம்மாவுடைய படத்த பார்த்து. விஜய பார்த்து இல்ல. அதனால வணக்கம் வச்சா தான் வணக்கம் வைக்க முடியும். நீங்க பாட்டு வந்து மூஞ்சி திருப்பிட்டு போனீங்கன்னா, இவரும் மூஞ்சி திருப்பி தான் போவார் அப்படின்றதுனால, அது பண்ணாம உட்டாரு. இப்போ வந்து விஜய் மேல வந்து அவ்வளோ ஹேட் வந்து பரப்பிட்டு இருக்காங்க. எதுக்கு வந்து டிஎம்கே பார்த்தாரு? இவங்க வந்து டிஎம்கேவோட கைக்கூலி தானே. அப்ப டிஎம்கேவோட பி டீமா? ஊன்றா வந்து பேச ஆரம்பிச்சுட்டாய்ங்க. அதாவது ஒரு மரியாதை நிமித்தம்னு ஒண்ணு இருக்கு. என்னதான் வந்து சண்டை போட்டாலும், அதுக்கடுத்து நீங்க ஆட்சிக்கு அமைக்கும்போது, திருப்பி போயி ரொம்ப நன்றிங்க. நான் வந்து இந்த மாரி இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றது அப்படிங்கிறது தமிழருடைய பண்பு. அத அவரு விஜய் பண்றாரு. அதுக்கேத்த மாரி ஸ்டாலின் அவர்களும் வந்து அங்க நின்னு, அவரும் வந்து ரிசீவ் பண்ணிட்டாரு. சீமான் அவர்களும் ரிசீவ் பண்ணிட்டாரு. இதுல என்ன பெரிய தப்பு இருக்கு? உடனே வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் பண்றாரு. அப்ப இவரும் டிஎம்கே உடைய தூய சக்தி, தீய சக்தி, தீய சக்தினாரு. இப்ப இவரும் தீய சக்தி தானா? சூச்சின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, பரப்பிட்டு இருக்காங்க. விஜய் அவர்கள் மரியாதை பண்ணல, அது பண்ணல, இது பண்ணல. அதாவது விஜய் அவர்கள் குற்றம் சொல்லணும் அப்படின்றதற்காகவே அவர் பதவி ஏற்றதிலிருந்து ஏதாவது ஒண்ணு வந்து பினாத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. நீ என்னாலும் பண்ணிட்டு போ. அதே மாரி புதன்கிழமை ஃப்ளோர் டெஸ்ட் ஒண்ணு வைப்பாங்க. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கலந்து போயிருவாங்க. அதுக்கடுத்து விஜய் அவர்களுக்கு அவ்வளோதான். சிஎம் பதவி வந்து பறிக்கப்படும். கவர்னர் ஆட்சி வந்துரும். திருப்பி 6 மாசத்துக்கு அப்புறம் எலக்ஷன் வரும். அப்புறம் 6 மாசத்துக்கு அப்புறம் ரீஎலக்ஷன் வரும். அப்புறம் விஜய் அவர்கள் தான் திருப்பியும் வந்து போறாரு. எலக்ஷன் வச்சா, எலக்ஷன் வச்சா, சும்மாலாம் ஓட்டிட்டு இருக்காங்கடா அப்படின்ற மாரி இருக்கு. ஆக மொத்தம் எல்லாரும் வன்மத்தோட சுத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான். ஏன்னா, இவங்களே கூட என்னதாவது ஒண்ணு பண்ணிட்டு விஜய் மேல பழிய போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால உஷார் மக்களே. அது மட்டும் இல்ல விஜய் அவர்கள் நாளை ஒரு அறிவிப்பு வரப்போகுதுன்றாங்க. என்ன அப்படின்னா, டாஸ்மாக்கு பள்ளி பக்கத்துல, கல்லூரி பக்கத்துல இருக்கக்கூடியதெல்லாம் வந்து குளோஸ் பண்ண போறேன்ற மாரி ஒரு விஷயம் வந்துட்டு இருக்கு. அது மட்டும் உண்மையா இருந்தா வேற லெவல். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களுடைய கருத்துக்கள்?